தலைநகர் கோட்டை. தலைநகர் சென்னையில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோரெல்லாம் போட்டியிடுகிறார்கள். பல அமைச்சர்கள் போட்டியிடுகிறார்கள். எனவே இந்த சென்னை மாவட்டம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். சென்னையில் மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கின்றன. முதல்ல வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், வேளச்சேரி முதலில் பார்க்கின்ற தொகுதிகள் 5 தொகுதிகள். வில்லிவாக்கம் திமுக இந்த முறை திமுக. விருகம்பாக்கம் திமுக இந்த முறை அதிமுக. விருகம்பாக்கத்திலே திமுக கோட்டை விடுகிறதோ? வேளச்சேரி திமுக இந்த முறை அதிமுக. வேளச்சேரியிலும் திமுக. பின்னணி காங்கிரஸ் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. 1000 விளக்கு திமுக இந்த முறை திமுக. தியாகராய நகர் அதிமுக இந்த முறை அதிமுக மீண்டும் தியாகராய நகரை கைப்பற்றுகிறது. அடுத்த 5 தொகுதிகளை பார்ப்போம். அடுத்த 5 தொகுதிகள். திருவிக நகர் திமுக இந்த முறை அதிமுக. பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார் அதிமுக. சைதாப்பேட்டை திமுக இந்த முறை திமுக. மா சுப்பிரமணியன். ராயபுரம் அதிமுக இந்த முறை ராயபுரம். ஜெயக்குமார் மீண்டும் முந்துகிறார் அதிமுக. பெரம்பூர் விஜய் போட்டியிடும் தொகுதி இழுபறி. அதிமுக இழுபறி என்று வந்திருக்கிறது. பெரம்பூரிலும் இழுபறி, திருச்சி கிழக்கும் இழுபறி, பெரம்பூரும் இழுபறி என்று வந்திருக்கிறது. மயிலாப்பூர் அதிமுக இந்த முறை இழுபறி. மயிலாப்பூரும் கட்டும் போட்டி, இழுபறி என்று வந்திருக்க. அடுத்த 5 தொகுதிகளை பார்ப்போம். அடுத்த 6 தொகுதிகள். அண்ணா நகர் திமுக இந்த முறை திமுக. அண்ணா நகர் திமுக இந்த முறை யார்? இந்த முறையும் திமுக என்று வந்திருக்கிறது. சேப்பாக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி இந்த முறை இந்த முறையும் வெற்றி பெறுகிறார் அவர் திமுக. ஆர்கே நகர் அதிமுக இந்த முறை அதிமுக என்று வந்திருக்கிறது. எழும்பூர் திமுக இந்த முறை இழுபறி என்று வந்திருக்கிறது. துறைமுகம் திமுக இந்த முறையும் திமுக. கொளத்தூர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி, மீண்டும் அவர் வெற்றி பெறுகிறார் என்ற தகவல் வந்திருக்கு திமுக. சென்னையிலே மொத்தம் 16, 7, 6 இழுபறி 3 என்று இருக்கிறது. சென்னையின் கோட்டை என்று கடந்த முறை அனைத்து தொகுதியிலும் திமுக வென்றது. இந்த முறை 6 தொகுதியிலே அதிமுக முன்னேறுகிறது. எனவேதான் சென்னைக்கென்று சிறப்பு வாக்குறுதிகளை எல்லாம் முதலமைச்சர் அளிக்க இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனவே கடும் போட்டி நிலவர மாவட்டமாக சென்னை வந்திருக்கிறது. அடுத்ததாக நேரடியாக நாம் அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கிறோம்.